ஹாய்! இன்னைக்கு நம்ம பிசிபெல்லாபாத் வீட்லயே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு துவரம் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு 4 1/2 கப்பு தண்ணி ஊத்தி குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 எலுமிச்சை சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். தக்காளி 1 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற விட்டு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம சாம்பாருக்கு போடுற சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்ல இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சு ஊத்திக்கலாம். புளி தண்ணி ஊற்றி கலந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்க தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிச்சு வத்தக்குழம்பு மாதிரி நல்லா வத்தி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக்கர்ல வேக வச்சிருந்த சாதம் ரெடி ஆயிருக்கும். அதை எடுத்துக்கலாம். இந்த ரெடியான சாதத்தை ஃபர்ஸ்ட் கரண்டி போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். சாம்பார் சாதம் நல்லா குழைவா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு அகைன் நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுல, அந்த குழம்ப அதில் ஊற்றிக்கலாம். குழம்பையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரவுண்டர் பவுடர் போட போகிறோம். ஆல்ரெடி இந்த ரெசிபி சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு ஊற்றி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரவுண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு அகைன் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை நல்லா துருவி தேங்காய் எண்ணெயில் வறுத்து போடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக பொடியா நறுக்குன கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து இறக்குனா நம்மளோட பிசிபெல்லாபாத் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.